இந்த வீடியோல நம்ம க்ரோ ஆப்ல எப்படி ஒரு ஸ்டாக்க பை பண்றது அண்ட் செல் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ இதுல நான் ரேண்டமா தான் ஒரு ஸ்டாக்க சூஸ் பண்ணி உங்களுக்கு பை பண்ணி அண்ட் செல் பண்ணி காட்ட போறேன். ஸோ இதே ஸ்டாக் தான் நீங்க வாங்கணும்னு கிடையாது. ஸோ இப்போ இதுல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்ச் ஆப்ஷன்ல போய் நம்ம எந்த கம்பெனி வேணா போய் சர்ச் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நான் டிசிஎஸ்ன்னு சர்ச் பண்றேன் அப்படின்னா, இந்த டிசிஎஸ் கம்பெனி வரும். ஸோ இதை நம்ம பை பண்ணணும் அப்படின்னா பை பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நான் ஜஸ்ட்டு விலை கம்மியாக இருக்க ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி நான் பை பண்ணி செல் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நான் வோடாஃபோன் ஐடியா இந்த கம்பெனியை பிக் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ₹13 தான். இதில் வந்து நான் ஒரு ஸ்டாக்கை பை பண்ண போகிறேன். ஸோ பை பண்ணுறதுக்கு பையின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் குவான்டிட்டின்னு போட்டிருக்கோம். இதில் நீங்கள் எத்தனை குவான்டிட்டி பை பண்ண போகிறீங்க. நான் வந்து இப்போ ஒரு குவான்டிட்டி பை பண்ண போகிறேன். ஒரு குவான்டிட்டி ப்ரைஸ் லிமிட்னு இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் லிமிட்டில் நீங்கள் எனக்கு எவ்வளோ வரும்போது நம்ம பை பண்ணிக்கணும், என் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ அதில் தான் இப்போ வந்து 13.81 பைசாவில் அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் அதே ப்ரைஸில் வாங்க போகிறேன். 13.81 பைசாவில் இருக்கும்போதே என்னை வாங்கு, ஒரு குவான்டிட்டி வாங்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பை கொடுக்குறேன் நான். பை ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இதில் ஹோல்டிங்ஸ் வந்துருங்க. ஹோல்டிங்ஸ் வந்த பிறகு நம்ம வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் ஹோல்டிங்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வோடாஃபோன் ஐடியாவில் ஒரு ஷேர் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் இங்கே காட்டுது பாருங்க. ஸோ இப்போ நான் எவ்வளோ 13.81 பைசாவில் வாங்கியிருந்தேன். இப்போ ஆகிட்டு இருக்குது 13.81 இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை நான் செல் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் இப்போ இங்கே செல் பண்ணுறேன். எத்தனை குவான்டிட்டி, இப்போ நான் ஒரு 100 குவான்டிட்டி வச்சிருக்கேன்னா இப்போ ஒரு 50 குவான்டிட்டி மட்டும் தான் நான் செல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே 50 மட்டும் கொடுக்கலாம். பட் என்கிட்ட இருக்கிறதே இப்போ ஒன்று தான் அப்படின்றனால ஜஸ்ட் நான் ஒரு குவான்டிட்டியை கொடுக்குறேன், அதையும் செல் கொடுக்குறேன். எதுவும் அதே மாதிரி தான். பை பண்ணும்போது எனக்கு இந்த ப்ரைஸ் வரும்போது பை பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் செல் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ரைஸ் வரும்போது செல் பண்ணால் ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா இது பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ உங்களுக்கு உடனே செல் பண்ணி காட்டணுன்றனால கரண்ட்டாக என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதே ப்ரைஸில் நான் உங்களுக்கு செல் பண்ணி காட்டுறேன். ஸோ 13.81 பைசாவில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே ப்ரைஸில் நான் செல்லும் பண்ணிடுறேன். குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் லிமிட் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், செல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ செல் ஆயிடுச்சு. இப்போ க்ரோ ஆப்பில் எப்படி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது அண்ட் செல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி நான் ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் டவுட்ஸ் வருது அப்படின்னா இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சேன் இல்லைங்களா, நான் அதே ப்ரைஸில் வாங்கி அதே ப்ரைஸில் நான் செல் பண்ணேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக. ஆனால் நீங்கள் வாங்கும்போது ஒரு 100 குவான்டிட்டி இல்லை 1000 குவான்டிட்டின்னு வாங்குங்க. இப்போ நான் அதே இது 1000 குவான்டிட்டிக்கு நான் ₹13.81 பைசாக்கு வாங்கிட்டு அதே 1000 குவான்டிட்டியை நான் ஒரு ₹20 வரும்போது விற்கிறேன் அப்படின்னா ஸோ அதிலே பார்த்துக்கோங்க ஒரு ₹6 சம்திங் நமக்கு வந்து ஏறி இருக்கும் ஒரு ஸ்டாக்குக்கு. ஸோ இப்போ 1000 ஸ்டாக்குக்குன்னா பார்த்துக்கோங்க ஒரு ₹6000 சம்திங். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராஃபிட் வைக்கணும். ஸோ இப்போ இந்த ₹6000 நமக்கு வந்துருமான்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரியும் கிடையாது. ஸோ ₹6000 ஃபுல்லாக வராது. டேக்ஸஸ் அண்டு கமிஷன் இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்லாம் போக ஸோ இது அந்த அளவுக்குலாம் பிடிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட் தான் பிடிப்பாங்க. ஸோ அந்த சார்ஜஸ்னால் போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு வேலெட்டில் வந்துடும். நீங்கள் அந்த வேலெட்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ க்ரோ ஆப்லேருந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் அதையுமே தனி வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை எளிமையாக தமிழில் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் வித் பாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.